ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரகுராம் வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததால் சிவராம் தான் தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குரிய தண்டனையை வந்து முடிவளிக்கிற, அதாவது மொட்டை அடிக்கிற தண்டனையை வந்து கொடுத்துட்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே வந்து பேரதிர்ச்சியாகிறாங்க. இங்க பாருங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க தம்பி தப்பு பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தயவு பண்ணி அவருக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்க வேணாம். நீங்களே இப்படி பண்ண என்ன மாமா அர்த்தம்ங்கிற மாதிரி நம்ம பார்வதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இப்போதைக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சிவராம் தான் தப்பு பண்ணுன்னு உறுதி ஆயிடுச்சு. இதை விட என்னமா ஆதாரம் வேணுங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்வதியால தடுக்கவே முடியல. பாத்தியாமா, நீ இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி இந்த ரகுராம் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம மாப்பிள்ளையை கூட்டிட்டு நான் போறேங்கிற மாதிரி நம்ம சாரோட அப்பா வந்து நடிச்சு பேசிட்டு இருக்காங்க. பார்வதியால என்ன பண்றேன்னு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரிப்பா சட்டை போட்டுன்னு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னதும் சிவராமனுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக உட்கார வைக்கிறாங்க. சரியா தலைக்கு வந்து பிளேடை வந்து கொண்டு போகலான்னு போறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சீனு மாயா ரெண்டு பேருமே வண்டியில இருந்து ஓடி வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து சாரோட அப்பா அம்மா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருங்க, தயவு பண்ணி இப்படி இது தண்டனை கொடுக்கவே வேணாம். இவரான் சித்தப்பா மேல எந்த தப்பும் கிடையாது, நாங்க ஆதாரத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதும், இங்க பாரு மாயா, சின்ன பிள்ளை தனமா விளையாடிட்டு இருக்காது. இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. தப்பு பண்ணவங்க பக்கம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. தேவையில்லாம மூக்க நுழைச்சி நீ வாங்கி கட்டிக்காதேங்கிற மாதிரி ரகுராம் பாட்டி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருக்கல. இனிமேல் நாங்க பேச மாட்டோம். எங்க சிவராம் சித்தப்பா தப்பு பண்ணலன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனி நாங்க பேச மாட்டோம், ஆதாரம் தான் பேசும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க. மாயா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும், ஆமா பெரியம்மா, இது நிக்காலே, இவ சரியான ஃப்ராடு. யாரும் ஒருத்தங்க பணம் கொடுத்துதான் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பொம்பளை அசிங்கமா நடந்துப்பாளான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பெரியம்மா. இவ பணத்துக்கு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னதும் ரகுராம் எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு மாயா, தேவையில்லாம நீ ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராம இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா உனக்கும் இதே தண்டனை தான் அப்படின்னு சாரோட அப்பா சொன்னதும், இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருக்கல. இங்க பாரு சீனு வரச்சொல்லு அப்படின்னு சொன்னதும் பார்த்தா அந்த பிரச்சனை பண்ண பொண்ணோட ஹஸ்பண்ட் குமார் வராங்க. ஸோ குமாரை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இவன் ஜெயில எல்லாம் இருந்தா இவன் எப்படா இங்க வந்தாங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, இவர் யாரு? இவர் தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். இவளோட நடவடிக்கைகள் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிதான் இந்த மனுஷனே பிரிஞ்சு போய் இருந்தாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தால யாரு தப்பு பண்ணா யாரு தப்பு பண்ணலன்னு உங்க எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே குமார் வந்து, ஏண்டி மொகரக்கட்டைக்கு இந்த பெரிய ஐயா விட்டு பையன் உன்னை வந்து கெடுக்க வந்தானா சொல்லுடி, ஒழுங்கா உண்மையை சொல்லிங்கிற மாதிரி பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து, ஐயா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்து பேரதிர்ச்சி ஆகிறாங்க. ஆமா ஐயா, நான் உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன். சிவராமன் ஐயா வந்து ரொம்ப நல்லவர், அவர் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வந்து உச்சக்கட்ட கோபத்துக்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ரகுராம் எல்லாம் என்னமா சொல்ற அப்படின்னு கேட்டதும், ஆமாங்க ஐயா, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும், எவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்தையே சொல்லிட்டு இருக்க, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம கையும் களவுமா நல்லா மாட்டிக்க போறேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம சாரோட அப்பா அம்மா வந்து பயப்படுறாங்க. ஏமா என்னமா இது ஒரு டைமுக்கு பேச்சை வந்து மாத்தி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன்னை யாராச்சும் மிரட்டினாங்களா சொல்லுமா, நீ தைரியமா உண்மையை சொல்லிங்கிற மாதிரி சாரோட அப்பா வந்து கண்ட காமிக்கிறாங்க. ஆமா, நான் தான் வேணும்னே போய் சொல்லிட்டேன், இன்னும் மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம பார்வதி வந்து அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உடனே நம்ம மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. விடுங்க சித்தி, இவளுக்கெல்லாம் அடிக்கக்கூடாது, இவளுக்கெல்லாம் சரியான தண்டனை நம்ம சிவராமன் சித்தப்பா கையாலேயே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரகுராம் வந்து, இங்க பாரு, யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ண, கண்டிப்பா நீ பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு நம்ம சிவராமன் கையாலேயே தண்டனை வாங்கி கொடுக்கணும் சொல்லு, யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிங்கிற மாதிரி கேட்டு
கேட்டதும் உடனே அந்த பொண்ணு வந்து சாருவோட அப்பாவை பாக்குறாங்க. ஐயோ மாட்டி விட போறாளேங்கிற மாதிரி அந்த இடத்துல சாரு அப்பா வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. மாயா, ரொம்ப நன்றி மாயா, கடைசி வரைக்கும் எனக்கு யாருமே உதவி பண்ணல, ஆனா நீதான் கடைசி நொடியில வந்து என் புருஷன் மானத்தையே காப்பாத்தி இருக்க, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்வதி வந்து நம்ம மாயா பக்கம் சாய்வாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.